ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். வெண்டைக்காய் எடுத்துக்கிறணும், ஒரு 1/4 கிலோ அளவு. தேங்காய், ஒரு வரமிளகாய், காந்தாரி மிளகாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஜீரகம், கடுகு, தயிர், உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வெண்டைக்காயை கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு இதன் வட்ட வட்டமாக சின்ன அளவில் நம்ம நறுக்கி வச்சுக்கிற போகிறோம். இப்போ வெண்டைக்காவை நம்ம பொடி பொடியாக இது மாதிரி நறுக்கி வச்சுக்கிறணுங்க. இதோட பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சிடணும். இப்போ நம்ம அடுத்து இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். தேங்காய், ஜீரகம் போட்டு நைஸாக அரைச்சிடணும். நம்ம அரைக்கலாம். பாருங்கள், தேங்காய் இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு நைஸாக அரைச்சிட்டோங்க. இப்போ நம்ம இந்த கொஞ்சம் கடுகு இதை போட்டு ஒரு சுத்து. இப்போ சட்டி காஞ்சிருச்சுங்க. நம்ம தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். வெண்டைக்காயும் நம்ம பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி சிக்கனில் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். சுருளை இதை நம்ம கூட்டி குறைச்சி வச்சுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ சட்டியில் இப்போ நான் தாளிக்கிறதுக்கு இந்த மஞ்சட்டி எடுத்துருக்குறேங்க. இப்போ சட்டி காயட்டும். இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சுங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் எடுக்கிறேன். இதுக்கான தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கணும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ கடுகு போடுறேங்க. கடுகு வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த வரமிளகாய் போடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ இந்த வரமிளகாய் போடலாம். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய் இதில் போடலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பாலை இதில் ஊற்றுவோம். உப்பு
கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்படி மிதமான சூட்லேயே இது கொதிக்கட்டும். தீயை சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் மெதுவாக கொதிக்குது. நம்ம சிம்மில் தான் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம தயிர் எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள், 1 கப்பு. இப்போ நம்ம ஊற்றணும். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கக்கூடாது. வெண்டைக்காய் பச்சடி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.